இந்த கச்சேரி தளபதி கச்சேரிடா அப்படின்னு வெறித்தனமா இருந்த ரசிகர்களுடைய அந்த பிஞ்சு மனசுல புண்பட்டு போற மாதிரி ஒரு செய்தி வந்து இடியாய் இறங்கியது. படத்திற்கு தணிக்கை தருவதில் சிக்கல். படத்துல 84 கட்டு கொடுத்துருக்காங்க. படத்துல நிறைய வயலன்ஸ் இருக்கு, வல்கரான வார்த்தைகள் இருக்கு, குறிப்பிட்ட மதம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கு, அரசியல் கருத்துக்கள் இருக்கு. இதனால இந்த படம் தணிக்கை ஏற்பது சிக்கல்னு சொல்ல திட்டமிட்டு முடக்க பார்க்கறாங்க. இப்படித்தான் எம்ஜிஆர் நடந்துச்சு. எங்க தளபதியை முடக்க பார்க்கல. ஜனநாயகன் படம் மட்டும் வெளியே வரல, வருண்டா. வெளியே வரல என்ன தெரியுமா? என்ன ஆகும்? எப்படியாவது வெளியே விட்டுருங்க ஏத்தமா, எப்படியாவது வெளியே விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சற நிலைமைக்கு தள்ள வச்சாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இல்ல, பராசக்திக்கும் சென்சார் கிடைக்கல. பராசக்தி ஜனநாயகர் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் சென்சார் போர்டுக்கு போயிருக்கு. சென்சார் போர்டை பொறுத்தளவில் 4 வகையான சான்றிதழ் வழங்கப்படுது. ஒன்று யூ, இது குடும்பத்துடன் அனைவரும் பார்க்கக்கூடிய படம். குடும்பத்துடன் அனைவரும் பார்க்கக்கூடிய படம் அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது தான் அந்த யூ. அப்புறம் யூ பை ஏ. யூ பைனா அன்ரெஸ்ட்ரிக்டட், அனைவரும் பார்க்கலாம். ஆனால் குழந்தைகளில் 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்றோருடைய உதவியுடன் பார்க்கக்கூடிய படம் யூ பை ஏ. யூபைஏல யூபைஏ 7, யூபைஏ 13, யூபைஏ 18 அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்கு. அதே போல ஏ அடல்ட் கண்டென்ட். அடல்ட் கண்டென்ட்னா இது ஆபாசம் மட்டும் கிடையாது, வல்கரான ரொம்ப வன்முறை காட்சிகள். கூலி படத்துக்கு கூட ஏ தான் கொடுத்தாங்க. அதே போல எஸ்ன்னு ஒரு பிரிவு இருக்கு. அதுல அது வந்து ஒன்லி சயின்ஸ் ஃபிக்ஷன், மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் மட்டுமே பார்க்கக்கூடிய படங்கள். இப்படி 4 வகையான சான்றிதழ்களை இந்த மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம், சென்சார் போர்டு என்று அழைக்கப்படுகிற அந்த சிபிஎஃப்சி வழங்குறாங்க. இது மத்திய அரசினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய கீழே அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ், துணை அமைச்சராக இணை அமைச்சராக எல் முருகன் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மட்டுமே 14 பேர் அந்த போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 14 பேரும் இந்த படத்தை பார்ப்பாங்க. படத்தில் ஒரு வசனம் வைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு, அரசியலுக்கு நல்லது பண்ண வர சொன்னால் கொள்ளடிக்கிறதுக்கும் கொலை பண்ணதுக்கும் வர்றீங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த ட்ரெயிலரில் வருது இல்லையா? இப்போ இந்த வசனத்தை ஏன் வச்சிங்க அப்படின்னு இயக்குனர்கிட்ட, தயாரிப்பு தரப்பில் ஒரு நபர் பேர் இல்லையா, அவர்கிட்ட கேட்பாங்க. இல்லை சார், இந்த படத்தினுடைய கதைப்படி இந்த அரசியல்வாதிகள் கொலை பண்ணுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, அதனால தான் அந்த நாயகன் வந்து இப்படி அவங்களை அடிக்கிற மாதிரி காட்சி இருக்குது. அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அப்போ ஓகே ரைட். இது மாதிரி ஒவ்வொரு 84 காட்சிகளுக்கும் 84 கட்டுக்கும் இந்த கட்டில் எதுக்கு இப்படி வச்சிருக்கு? எதுக்கு படத்தில் இப்படி கொடூரமாக இந்த இவரை கொல்ற மாதிரி காட்சி இருக்குது? சார் இல்லை சார், இவர் கொடூரமானவர், இவர் கொலைலாம் பண்ணியிருக்காரு, அப்போ இவரை கொன்னாதான் சரியாக வரும், அதுக்காக நாங்கள் இந்த காட்சியை வச்சிருக்கோம். எதுக்குங்க நாய் சாகுது, அப்போ இந்த நாய் செத்து போனதுக்கு நாய் சாகலை சார் அப்படி ஒரு காரணங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தில் 84 கட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 84 இடத்துல மியூட் பண்ணணும், கட் பண்ணணும், வசனத்தை தூக்கணும், வார்த்தையை தூக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை தணிக்கை குழு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு 22ஆம் தேதி படக்குழுவை அழைச்சி இந்த மாதிரி படத்தில் வல்கரான ஆபாசமான அரசியல் ரீதியான நிறைய வசனங்கள்லாம் இருக்கு, இதுக்கான காரணங்களை சொல்லுங்க, இதை ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. 24 கட்டிங் ஒட்டிங் எடிட்டிங்லாம் பண்ணி திருப்பியும் படத்தை கொண்டு போறாங்க. 24 பார்த்துட்டு இல்லைங்க, படக்குழுவை பார்த்ததுல அந்த ஒருத்தர் படம் பார்த்ததுல ஒருத்தர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த படத்தில் உடன்பாடு இல்லை, அந்த காட்சியில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. சென்சார் போட பொறுத்தளவில் பெரும்பான்மை சிறுபான்மை இல்லை, ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது ரிவ்யூ கமிட்டிக்கு மறு தணிக்கைக்கு போறது அப்படிங்கிறது வாடிக்கை. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார், நீங்களே பார்த்து இது பண்ணுங்க, எங்களுக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் மறு தணிக்கைலாம் போகல, மும்பைக்கு போயெல்லாம் பண்ண முடியாது, நீங்களே பண்ணி கொடுன்னு சொல்கிறாங்க. இதே காலகட்டத்தில் பராசக்தி படத்தையும் இதே போல வார்த்தைகள் இருக்கு, காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் மறு தணிக்கைக்கு அனுப்புறாங்க. ஜனநாயகன் மறு தணிக்கைக்கு இவங்க கொண்டு போகல, பராசக்தியை கொண்டு போயிடுறாங்க. பராசக்தி ஒரு பக்கம் மறு தணிக்கைக்கு மும்பைக்கு போகுது, இவங்க இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. 25 லீவு, அப்புறம் நியூ இயர்லாம் போயிடுது. ஜனவரி 5ஆம் தேதி கூப்பிட்டு படம் மறுதணிக்கைக்கு போனால் மட்டும்தான் சரியா வரும், எங்களால் இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனடியாக என்ன பண்ணாங்க, ஜனவரி 6 நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் 7ஆம் தேதி அதை வழக்கை விசாரணைக்கு எடுக்குது. 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கும்போது விசாரணையில் வாத பிரதிவாதம் நடைபெறுது. இவங்க தரப்பில் வழக்கறிஞர், அவங்க தரப்பில் வழக்கறிஞர்னு கொண்டு வராங்க. அதில் 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோம், 4 மொழிகளில் வெளியாகுது, 22 நாடுகள் வெளியாகுது, தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இந்தியா உலகம் முழுக்க 4000 தியேட்டரில் வந்து படத்தை வெளியிட முடிவு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி தணிக்கை தராமல் இருந்தீங்கன்னா அது சரியா இருக்காது அப்படின்னு படக்குழு வாதிட, நீங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறீங்கிறதுக்காகலாம் பண்ண முடியாது, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான நடவடிக்கை தான் எடுப்போம். ரிவ்யூ கமிட்டியை பொறுத்தவரை 4 வாரம் தேவைப்படும், எங்களுக்கு குறைந்தபட்சம் 25 நாட்கள் தேவைப்படும், 4 வாரம் ஆனால் மட்டும்தான் எங்களுடைய பதிலை சொல்ல முடியும்னு சொல்லி அடி வயிற்றுலேருந்து இறக்கியிருக்காங்க. நீங்க படத்தை 9ஆம் தேதி வெளியிடுறீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க தணிக்கை தர முடியாது, எங்களுக்கு 4 வார அவகாசம் தேவைன்னு சொல்லி சென்சார் போர்டு சார்பாக வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் வாதிட நீதிபதி உள்வாங்கிறாரு, வழக்க தள்ளி வைக்கிறாரு. இதான் நடந்திருக்கு.
பராசக்திக்கும் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல, ஜனநாயகம் கிடைக்கல. பராசக்தி 24ஆம் தேதியே அவங்க மறு தணிக்கைக்கு ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிடுறாங்க, ஜனநாயகன் அனுப்பல. இங்க தான் விஜயினுடைய அரசியல் சூட்சம் இருக்கு.